गाइस இப்போ நம்ம எங்க போறோம்னா என்ன வீடியோல வருதுன்னா நம்ம வந்து எங்க அக்கா பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் இன்னைக்கு. அதுக்கு தான் நாங்க கிளம்பிட்டு இருக்கோம். ரொம்ப சிம்பிளா தான். ஏன்னா மதிய டைம்ல இல்லையா, மதிய டைம்ல நம்மளால வந்து சாரீலாம் கட்டிட்டு அவ்வளோ ஃபன்னாக போக முடியாது. சிம்பிளாக இங்கே பாருங்கள், சிம்பிளாக ரெடி ஆகிருக்கேன். இந்த காஸ்டியூம் தான். அம்மா எல்லாம் அக்கா பசங்க எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் போனோம் மண்டபத்துக்கு. அம்மா ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்காங்க. அம்மா கேரளா சாரி கட்டிட்டு ரெடி ஆகி உட்காந்துட்டாங்க. இப்போ பாருங்க, அக்கா பசங்களும் ரெடி ஆகிட்டாங்க. ஹாய். இப்போ கிளம்புற வேலை தாங்க. நம்ம அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஓகே பாய். வீட்டு பக்கத்துலேயே இருக்குது காய்ஸ் மண்டபம். ஸோ அதனால் நாங்கள் பைக்லேயே போயிடுறோம். அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. கிளம்பியாச்சு எல்லாம். அங்கே பாருங்கள் போயின்னு இருக்காங்க. வெயில் தான் ஒன்றும் முடியல. அங்கே பாருங்கள் போயின்னு இருக்காங்க. வீடியோஸ் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. என்னால் தான் சுத்தமாக முடியல காய்ஸ். வெயில் ரொம்ப ஓவராக இருக்கா. எப்படி போயிட்டு வர்றதுன்னே தெரியல. போயிட்டு வரணும். ஆனால் அங்கே பாருங்கள் ரீல்ஸ் எடுத்துருந்துக்காங்க. அவங்க கூட சேர்த்து நம்ம ரீல்ஸ் எடுக்கிறோம். சரி பைக் வந்தாச்சு, பைக் வந்தாச்சு, போகிறோம். அங்கே போய் இப்படி பார்ப்போம். பாய். கிளம்பியாச்சு, வண்டியில் போயிருக்கோம். இன்னைக்கு டிரைவிங் வந்து அக்கா பொண்ணு தான். நான் உட்காந்துட்டு போகிற வேலை தான் காய்ஸ். காய்ஸ் மண்டபத்துக்கு வந்தாச்சு. இதுதான் மண்டபம். மண்டபத்துக்கு வந்தாச்சு. நாங்கள் உள்ள போகலாம். மண்டபம் வந்தாச்சு. நல்லா இருக்க மாமா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? மேலையா? ஸ்டெப் மேலே போகணும் காய்ஸ். மேலே இருந்து பார்த்தேன்னா அது எப்படி தெரியுது. ஃபேன் எங்கே நிற்கிறீங்க? ஃபேன் எடுத்து இடத்துல போட்டாங்க. மண்டபத்துக்கு வந்தாச்சு. மேலே அது அவங்க தான் நிச்சயதார்த்தம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பழைய ஃபுட்ஸ் எல்லாமே என்னென்ன சாங்கியத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரெடி பண்ணிட்டு இருக்காங்க காய்ஸ். ஆளுநரும் வரல, வந்துருக்காங்க. இனிமேல் தான் வருவாங்க. காய்ஸ் அங்கே எல்லாருமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து கிரேப் ஜூஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கிரேப் ஜூஸு வச்சுருக்கோம். பொண்ணு அலங்காரத்தை பார்க்கலாம். இவங்க போய் பொண்ணு அலங்காரத்தை பார்த்துட்டு வந்துட்டாங்க. நம்ம போகலாம் வாங்க காய்ஸ். மகளிர் காய்ஸ் பொண்ணு மாப்பிள்ளையும் வந்தாச்சு. ஜூம் பண்ணுறாங்க பாருங்க. அது புடவை வாங்குறாங்களே அவங்க தான் பொண்ணு. பக்கத்தில் நிற்கிறாரு அவங்க தான் மாப்பிள்ளை. எல்லோரும் ப்ளெஸ் பண்ணுங்க. மாப்பிள்ளை பொண்ணுக்கு ப்ளெஸ் பண்ணுங்க. உங்கள் வாழ்த்துக்கள் அவங்களுக்கு போய் சேரட்டும். நிச்சயதார்த்த சாரி இப்போ அது வாங்கிட்டு போயிட்டு கட்டிட்டு வரணும். நான் இந்த வெயிலில் யாரும் அவ்வளோ வரமாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் நிறைய பேர் வந்திருக்காங்க. என்னாலேயே நம்ப முடியல.
பொண்ணு புடவை வாங்கின்னு போயிருக்கா, அதை புடவை வாங்கின்னு அதை வருது பாரு. இப்போ புடவை மாற்றிட்டுன்னு வருவாங்க. அது இல்லைம்மா, அதை வாங்கின்னு போகிறாங்க பாரு புடவை. அந்த புடவை தான் நிச்சயதார்த்த தாம்பளை புடவை. அங்கே போய் தானே ஆசீர்வாதம் பண்ணி கொடுப்பாங்க. அது பிள்ளையோட அப்பாவும் அம்மாவும் கொடுத்துட்டாங்க, இப்போ மாற்றிட்டு வருவாங்க. காய்ஸ் பொண்ணு அலங்காரம் பண்ணி வந்தாச்சு காய்ஸ். நீ பாருங்க, இதுதான் நிச்சயதார்த்த புடவை. நிச்சயதார்த்த புடவை இதுதான். அவர் வேற வந்து மறைச்சிக்கிறா இருப்பாங்க. பொண்ணை கட்டலாம் பார்த்தா இவங்க பெருசுல எழுந்து நின்றுடுறாங்க. பொண்ணுக்கு இந்த நல்லா சூப்பராக இருக்குது. மேக்கப் நல்லா பண்ணியிருக்காங்க. வேறு யாரும் பண்ணல, எங்கள் அக்கா பொண்ணு தான் அந்த மேக்கப் பண்ணது. மாப்பிள்ளையும் பொண்ணும் 2 பேரும் வந்துட்டாங்க. ஆனால் எங்கே முன்னாடி போனால் தான் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியும், சைடில் எடுக்க முடியாது. ஏன்னா எல்லாம் அப்படியே நிற்கிதுங்க. காய்ஸ் நம்ம கிட்ட போய் எடுக்கலாம் பார்த்தா அந்த கூட்டத்தில் நம்மளால போய் எடுக்க முடியாது. இது ஈவினிங்னா பரவாயில்ல, இந்த டைமில் வேர்த்து ரொம்ப கொட்டுது காய்ஸ். அங்கே பாருங்க, ஸ்டேஜில் ஃபுல்லாக அவ்வளோ க்ரௌடு இருக்குது. என்னால் எதையும் காட்ட முடியல. ஆனால் மணமக்களை நீங்கள் கண்டிப்பாக வாழ்த்துங்க. வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே பொண்ணும் பிள்ளையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். மாலை மாற்றுறாங்கன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. அங்கே பாருங்கள், பொண்ணும் பிள்ளையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். காய்ஸ் மாப்பிள்ளை 2 பேரும் மோதிரம் மாற்றிக்கிட்டாங்க, மாலை மாற்றிக்கிட்டாங்க. அப்புறம் என்னென்ன நகை போடணுமோ அது எல்லாமே போட்டாச்சு. ஃபங்க்ஷன் சிறப்பாக முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு என்ன வேலைன்னா சாப்பிட்ற வேலை தான் கைஸ், சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு சாப்பிட்ற வேலை தான். நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இவங்க 2 பேரையும் ப்ளஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன சாப்பிட்றது போய் பார்ப்போமா? கொஞ்சம் பொறுமையாகவே போகலாம். ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக போய் சாப்பிட்லாம். ஒன்றும் முடியாது. இந்த வெயிலில் அவ்வளோ சும்மா சாப்பிட முடியாது. காய்ஸ் இங்கே பாருங்கள், எல்லாம் பந்திக்கு வந்தாச்சு, சாப்பிட போகிறாங்க. நாங்கள் தான் இன்னும் சாப்பிடல, சாப்பிட போகணும். வந்திருக்கோம் இப்போ தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோன்னா ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இங்கே பாருங்க இலை வச்சாச்சு, சாப்பிட உட்காந்தாச்சு. எப்போ சாப்பாடு வரும்னு தெரியல, செம பசி. லெக் பீஸ் வேணுமா அவருக்கு? என்ன பீஸ் வந்திருக்கு நம்ம பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. லெக் பீஸ் கேட்டேன். இங்கே பாரு லக்கு. காய்ஸ் எனக்கு லக் லக் எனக்கு சாப்பிட கொஞ்சமாக போட்டிருக்காங்க காய்ஸ். எனக்கு பத்தலை காய்ஸ் சாப்பாடு. மேடம் சாப்பிட்டு எங்கே வச்சுருக்காங்க எலும்பு பாருங்களேன் காய்ஸ். மேடம் சாப்பிட்டு எங்கே வச்சுருக்காங்க பாருங்க. எல்லா இவங்க பாரு, எல்லா பீசஸும் எங்கே வச்சுருக்காங்க. சாப்பிட்லாம், சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணலாமா? பந்திக்கு எப்பயுமே முந்தி வரணும். நாங்கள் ஆனால் முந்தி வரல, பிந்தி தான் வந்துருக்கோம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு guys. சரி சாப்பிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.